ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் சிக்கன் செய்வது எப்படி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் மஞ்சாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 ஸ்பூன் தயிர், ஒரு அரை லெமன் போட்டு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு அரை ஹவர் எடுத்து வைக்க போகிறோம். ஒரு சைடு எடுத்து உரமாக வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் பட்டர் சேர்க்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் தேவையற்ற அளவு எண்ணெயும் ஊற்றிக்க செய்ய போகிறோம். அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா வதக்க போகிறோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, பார்த்தீங்களா, நல்லா வதங்குறோமா, நல்லா அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அதையும் போட்டு வதக்கி 2 தக்காளியை போட்டு கூட உப்பு கொஞ்சம் சேர்த்து அதுவும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். பாருங்கள், 2 காஞ்ச மிளகா போடுறோம். அதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகம் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள் போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பண்ணிட்டோமா, அப்புறம் கூட நம்ம எடுத்து வச்ச 10 பாதாமும் 10 முந்திரியும் சேர்க்க போகிறோம். பாருங்கள், அது ஆப்ஷன் தான், உங்களுடைய விருப்பம் தான் பாதாம் போடுறது. அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்க போகிறோம். பாருங்கள், அது கூட நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம். அப்புறம் இன்னொரு சைடு ஒரு பேனை வச்சு கொஞ்சம் பட்டர் சேர்க்க போகிறோம். நல்லா கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க சிக்கன் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 1/2 ஹவருக்கு முன்னாடியே, அது எடுத்து நம்ம இப்போ பொரித்து எடுக்க போகிறோம். பாருங்கள், அது ஃபுல்லாக இந்த பட்டரில் ஃபுல்லாக கொஞ்சம் இருக்கிற சிக்கன் பாதி போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு சைடு அது வெந்துட்டுருக்குங்களா, மசாலா ரெடி ஆகிட்டு இருக்குதுங்களா. பாருங்கள், இந்த சைடு நம்ம சிக்கன் போட்டுட்ருக்கோம். நல்லா பாருங்கள், ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது, பாதி வேக்காடாக இந்த சைடுமா அந்த சைடுமா பெருட்டி நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், அது தண்ணி நல்லா வத்துடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். ஃப்ரை பண்ண சிக்கனை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். பாருங்கள், அது எடுத்து வச்சது ஜாரில் மிக்ஸி மாற்றி அதை அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம் ஆற விட்டு. அப்புறம் இன்னொரு பேன் விட்டு வெண்ணெய் போட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு அந்த வெண்ணெயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா. பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த ஜார்லேயே தண்ணி கொஞ்சம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் கூட சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு, பாருங்கள், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு பாருங்கள் அந்த எவ்வளோ கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். அது அப்புறம் நம்ம வறுத்து வச்ச சிக்கனை அது கூட சேர்க்க போகிறோம். ஒரு தேய்ச்சி திருப்பி உப்பு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். அப்புறம்
மில்க்கு வந்து அதில் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். பால் எடுத்து நல்லா நல்லா சுண்டாக காய்ச்சி அதையும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம கொஞ்சம். பாருங்கள். அப்புறம் ஒரு கஸ்தூரி மெஹந்தி அதையும் நம்ம கொஞ்சம் போட்டு போகிறோம். அப்புறம் பார்த்திங்களா, கூட கொஞ்சம் கொத்தமல்லி தாளும் சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி தாளை கொஞ்சம் சேர்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் பட்டர்